அமாவாசை விரதமா இருந்தாலும் சரி, நம்ம மற்ற விரதங்களுக்கு சமைக்கிறதா இருந்தாலும் சரி, காய் வெட்டுறதா இருந்தாலும் சரி, குளிச்சுட்டுதான் காய் நறுக்கணும், குளிச்சுட்டுதான் சமையல் பண்ணணும். சில பெண்களுக்கு என்ன சந்தேகம்னா, என் வீட்டுக்காரர் மட்டும் அமாவாசை விரதத்துக்காக சாப்பிடாம இருக்காங்க, நாங்க சாப்பிடாம இருக்கலாமா, எங்க பிள்ளைங்க சாப்பிடாம இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. கட்டாயமா அமாவாசை விரதம் இருக்கிற ஆண்மகன் தவிர அவங்களோட மனைவி பிள்ளைகள் எல்லாருமே விரதமா இருக்கவே கூடாது. கட்டாயம் சாப்பிடணும். அமாவாசை விரதத்துக்கு சமைக்கும் போது வாயு சம்பந்தப்பட்ட காய்கறிகள், வாழைக்காய், கத்தரிக்காய், வெண்பூசணி, சுண்டைக்காய் இதெல்லாம் சமைக்கலாம். தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்க வீட்டு பக்கத்துல பசுமாடு இருந்ததுன்னா அதுக்கு அகத்திக்கீரை, பச்சரிசியில வெல்லம் கலந்து கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம். அப்படி பசுமாட்டுக்கு கீரையோ பழமோ கொடுக்க போகும்போது தர்ப்பணம் கொடுத்த ஆண்மகன் மட்டும்தான் போகணும். கூட உங்க மனைவியோ பிள்ளைங்களோ யாரும் போக கூடாது.